ஹாய் டியர்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம். இன்றைக்கி மேரி லிஷியா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? பேன் காஞ்சிருச்சுமா? ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கலாமா? பொரிஞ்சிச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டுமா? தக்காளியை போட்டுக்கலாம். இப்போது இதில் இஞ்சி, பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு பல்லாரி வெங்காயம் இதை அரைச்சி வச்சுருக்கேன். மல்லி இலை போட்டு இது மாதிரி நம்ம அரைச்சி பயன்படுத்தும் பொழுது சின்ன பிள்ளைங்க வந்து வேஸ்ட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் தூக்கி போட மாட்டாங்க. இது மாதிரி கொஞ்சம் பாதியாக அரைச்சி போட்டோம்னா நான் டேஸ்ட்டு கொடுக்கும். இது மாதிரி போட்டுக்கணும். இப்படி போட்டிங்கன்னா அது வந்து மீட்டில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். பசங்களும் எடுத்து தூக்கி போட மாட்டாங்க. இதில் உள்ள எசன்ஸ்லாம் அப்படியே, இதோட ஃப்ளேவர்லாம் அப்படியே இறங்கிடும் மீட்டில். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து 1/2 கிலோ மீட்டுக்கு நான் எடுத்திருக்கேன் சிக்கனுக்கு. தக்காளி கட் பண்ணும் பொழுது இந்த இடத்த நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த பாகத்தை நம்ம வெட்டி போட்டுறணும். இதை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம மீட் போட்டுக்கிறோம். இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் அந்த சிக்கனில் இருக்கிற இதெல்லாம் சாரெல்லாம் இறங்கி பாருங்கள், தண்ணி விட்டு இருக்குது பாருங்கள். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம வீட்டில் அரைச்சிருக்கோம் இல்லையா, மிளகாத்தூள், மல்லித்தூள், கடலைப்பருப்பு, சோம்பு, சீரகம், கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சி நம்ம வீட்டுக்கு வச்சுப்போம் இல்லையா, குழம்பு தூள், அதை தான் நான் பயன்படுத்துகிறேன். நான் கடையில் இந்த தூள் வாங்கலை, வீட்டில் அரைச்சது தான் இது. இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. இதில் நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த டம்ளரில் ஒரு 2 டம்ளர். ஒரு 3 மினிட்ஸ் இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கணும். ஒரு 1/2 லெமன். திரும்ப கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டுமா? இது கொதிச்சா கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்துடும். நம்ம இட்லி தோசைக்கு பதமாக இருக்குன்ட்டு சாப்பிட்றது. இந்த பதத்துக்கு இருந்தால் தான் நம்ம இட்லி தோசைக்கு, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பதத்தில் இறக்கிடுங்க. நீங்கள் வந்து உப்பு வந்து பார்த்து போடணும். ஏன்னா இந்த மாதிரி கிரேவி ஆகும்பொழுது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. கல் உப்பெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப கவனமாக பார்த்து போடணும். பக்குவமாக பார்த்து கரெக்டான அளவில் உப்பு போடுங்க. இதை செய்து பாருங்கள். மேரி லிஷியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சிக்கன் கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப ஏற்றது. இதை செஞ்சு கொடுங்க. ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் அவ்வளோவா இந்த சிக்கனை ரொம்ப கொடுக்க வேண்டாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது கிடையாது. நாட்டு சிக்கன் கிடையாது, இது பிராய்லர் சிக்கன் தான். எப்போயாவது ஆசைக்கு இதை செஞ்சு சமைச்சு கொடுங்க. அதனால தான் நிறைய நான் ஸ்பைசஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன். மேரி லிஷியா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க, சின்னவங்க, பெரியவங்கன்னு எல்லாமே என்னோட சமவயது தோழிகள், தோழர் எல்லாருமே என்னோடய வீடியோவை விரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை எனக்கு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ரைஸ் தி லார்ட்.